எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்கே பாருங்கள், மாறி மாறி இந்த மல்லியை காமிக்கிறேன்னு நினைப்பீங்க. இது 3வது வாட்டி காமிக்கிறேன் இந்த மல்லி. இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பூ பூக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்களேன், நேற்று ஒரு 4 பூத்து இருந்ததுங்க. வெள்ளிக்கிழமை சாமி படத்துக்கு எடுத்து வச்சோம். நேற்று இது பண்ணோம் பாருங்கள். இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குங்க. இன்னைக்கு வந்து இதை எடுத்துடணுங்க. இது பூத்துறோம் சாயந்தரம் பூக்கிறத விட செடியிலே அப்படியே விட்டுட்டோம்னா காலையில் எடுக்கும்போது அப்படியே சாமந்தி பூ மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். ஒரு பூ வச்சாலுமே சாமிக்கு அழகாக இருக்கும், பார்க்க வாசனையாகவும் இருக்கும். அது எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு கிளையில இது மொத்தம் 2 கிளை தான், அதில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. போன வாட்டி வந்துங்க இதெல்லாம் ஒத்தையாக தான் பூத்துட்டு இருந்துச்சு, ரொம்ப 2 கிடையாது. இந்த வாட்டி நிறைய இதில் 2 இது அந்த மாதிரி எடுத்துட்டேன். இங்கேயும் அது மாதிரி தான் ரெட்டைப்பூவாக தான் வந்துச்சு. இங்கேயும் இருக்குது பாருங்கள் ரெட்டைப்பூவா. அது எடுக்கும்போது நம்ம கவனமாக எடுக்கலைன்னா அதுவும் சேர்ந்து போயிடுது. எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த 2 கலையில் வந்தது இப்போ சொன்ன பார்த்தீங்களா பூ, அது பாருங்க. இந்த ஒன்று பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இங்கே பாருங்க, அதுக்கு அடுத்ததுல அப்படியே வந்துருக்கு பாருங்க. இதுக்கு வந்து நான் என்ன கொடுத்தேன்னா, இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எருவும் சாம்பலும் போட்டேங்க. கலந்து போட்டு சுற்றி போட்டு விட்டுட்டு போனேன். அதுலேருந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. அது இந்த செடிக்கு நல்ல ஒரு இதுவாகிடுச்சுங்க. மழையை கண்டணும், மழையை கண்டுச்சுன்னா நல்ல இதுவாக இருக்கும். அந்த நேரம் நம்ம அந்த எரு உரம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த வாடாமல்லி பாருங்க, ஒன்றே ஒன்று அது இருந்தது, அணில் கடிச்சிட்டு போயிருக்கு. இப்போ 2வது வந்திருக்கு. அந்த வாடாமல்லி வச்சு 1 வருஷம் அப்போது போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எடுத்துன்னு வந்து வச்சேன் விதை போட்டு. எப்படி இருக்கு பாருங்க. இந்த வருஷம் வந்து இந்த மல்லி எனக்கு அதிகமாக கொடுத்துருக்கு. ஓடிய போகுது, அதிகமான விளைச்சல் இந்த வாட்டி இந்த மல்லியும் அந்த பெரிய மல்லியும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன உரம் கொடுப்பங்கிறத சொல்லுங்கள், எங்களுக்கும் பார்க்குறோம். பாருங்க, இப்போ வந்து இந்த 3 பூ பூக்கிற மாதிரி இருக்குது, 3-4 இருக்குது. அதை நம்ம தெரியாமல் எடுத்துடக்கூடாது. 3 நாள் நல்லா தெரியும் எனக்கு பூத்துறோன்னு. நல்லா அது வரைக்கும் எடுப்போம். நம்ம இந்த பூவை எடுத்துட்டு இப்போ உடனே வச்சா கூட அது வந்து நமக்கு பூத்தா மாதிரி தெரியாதுங்க. இந்த பூவை எடுத்துகிட்டு போய் நம்ம தண்ணியில் போட்டுறணும். தண்ணியில் போட்டு வச்சோம்னா காலையில் பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இப்போ தான் பூத்தா மாதிரி இருக்கும் பாருங்க. ஏன் இவ்வளோ நீட்டாக எடுக்கிறேன்னா, தண்ணியில் போட்டு வச்சம்போது அப்போ இதுதான் பார்க்க நமக்கு நல்லா இருக்கும். இது வந்து 2ஆ இருக்குது, ஒத்தையாக தான் எடுக்கணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே பூத்து இருந்ததுன்னா நமக்கு அது சரியாக தெரியல எது பூக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே குண்டு குண்டாக அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. அதனால பூக்குமா பூக்காதான்னு தெரியாது. அதனால இது மட்டும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்குது. நான் இதை வந்து எடுக்க மாட்டேன், பெரும்பாலும் அப்படியே விட்டுருவேன். காலையில் வந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுருவேன். வீட்டுக்கு தெரிஞ்சவங்க வந்தாலும் பூ கொடுத்துருவேன். அது பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மல்லி எவ்வளோ பெருசு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அர்ஜுன் கார்டன். உங்கள் வீட்டில் இது மாதிரி மல்லி இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன உரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.